ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் நிறைய பேர் புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் கேட்டிருந்தீங்க. நம்ம புக் வச்சுருக்கவங்ககிட்ட நம்ம புக்லேயே வந்து நம்ம புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இருக்கும். இந்த வீடியோ மெயினாக யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட புக்கு இல்லாதவங்களுக்கு. ஓகே, நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் இந்த மாதிரி மட்டும் சொல்லாமல் நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டாகவே போட்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் 6ஆம் கிளாஸில் இயல் 1 இயல் 2 வந்து படிச்சிருப்பீங்க. இந்த வீடியோவையே நீங்கள் வந்து ஒரு வீடியோ டெஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ முடிவில் நீங்கள் வந்து டோட்டலாக எத்தனை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்டில் வந்து போடுங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் கிளாஸில் இயல் 1 2 கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் வீடியோ மாதிரியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஓகே, நம்ம வந்து அடுத்தடுத்து கன்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி அடுத்தடுத்த இயலுக்கு 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இன்க்ளூடிங் சிறப்பு தமிழோடு நம்ம வந்து எல்லாமே கொடுப்போம். ஓகே, வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு குயிக் லேர்னிங். முதல் கொஸ்டின் பாருங்கள். ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். என்ன அமைய வேண்டும்? 4 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ வந்து சமூகமா, நாடா, வீடா, தெருவா? ஆன்சர் சமூகம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் 6 அப்படிங்கிறனால சிம்பிளாக நீங்கள் வந்து இதை படிக்காட்டாலுமே பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணிடுவீங்க. என்னவா இருக்கும்? ஸோ நாள் முழுவதும் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அசதியாக வந்து இருக்கும். அப்போ அசதி. மூணாவது, நிலவு ப்ளஸ் என்று சேர்த்து எழுதுக. சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்ன வரும்? நிலவென்று. ஸோ ஆன்சர் நிலவென்று. ஸோ நம்ம வந்து கீழே ஆன்சர் இதில் வந்து கொடுத்துருக்கோம், நிலவென்று. அடுத்து, தமிழ் ப்ளஸ் எங்கள். இதை நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஸோ தமிழ் ப்ளஸ் எங்கள் அப்படிங்கிறது தமிழ் லெங்கல். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது, இது வந்து பிரித்து எழுதுக. அமுதென்று. ஸோ அந்த அமுதென்று இதை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா ஆன்சர் அமுது ப்ளஸ் என்று. அமுது ப்ளஸ் என்று. ஓகே, அடுத்த கொஸ்டின். செம்பயர். ஸோ செம்பயர், செம்மை ப்ளஸ் பையர். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போதே உங்களுக்கு ரிவிஷனாகவும் இருக்கும், புக் பேக் கொஸ்டினுக்கான எல்லா ஆன்சரும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் 6ஆம் கிளாஸில் 2 ஏழை இன்றைக்கே நீங்கள் வந்து முடிச்சிருப்பீங்க. ஓகே, அடுத்து, ஸோ இது வந்து உங்களுக்கு பொறுத்துக்க மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும்? இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? விளைவுக்கு நீர். அடுத்தது, அறிவுக்கு தோல். நெக்ஸ்ட்டு, இளமைக்கு பால். அடுத்து, புலவர்க்கு வேல். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். என்ன அடையலாம்? மேன்மை அடையலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. என்ன சுருங்கிவிட்டது? மேதினி சுருங்கிவிட்டது. அடுத்து, செந்தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை பிரித்து எழுதணும். ஸோ செந்தமிழை பிரித்து எழுதணும் அப்படின்னா வந்து செம்மை ப்ளஸ் தமிழ். அடுத்தது, பொய் அகற்றும். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஸோ இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா பொய் கூட்டல் அகற்றும். பொய் கூட்டல் அகற்றும், பொய் அகற்றும். ஓகே, அடுத்து, பாட்டு கூட்டல் இருக்கும். இதை வந்து நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா பாட்டு இருக்கும். ஸோ வந்து பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள். 8 கூட்டல் திசை. ஸோ 8 கூட்டல் திசை 8 திசை. ஓகே, நெக்ஸ்ட்டு, தொன்மை என்னும் சொல்லின் பொருள். ஸோ வந்து தொன்மை அப்படின்னா என்ன அப்படிமா வந்து கேட்டுக்காங்க. ஸோ தொன்மை அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா பழமை. அப்படிதான, பழமை. ஓகே, அடுத்தது, இடப்புறம். இந்த இடப்புறம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள சமச்சீர் புக்கில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இடம். இடம். ஸோ வந்து இம்மு, அந்த இடத்துல இம் வரும்.
அப்போ இடம் கூட்டல் புறம். ஸோ வந்து புக்கில் வந்து உங்களுக்கு இடன் ப்ளஸ் புறம் அப்படின்னு இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஏன்னா பழைய சமச்சீர் புக் 2024 அதுக்கு முன்னாலாம் பார்த்தோம் அப்படின்னா இடன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து இடம்னு மாற்றிக்கோங்க. அப்போ இடம் கூட்டல் புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சரு. ஓகே. ஸோ வந்து அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து சீரிழமை. ஸோ வந்து சீரிழமை அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து சமச்சீர் புக்கில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து சீர் கூட்டல் இளமை அப்படிங்கிற மாதிரி தான் முன்னால் இருந்துச்சு. ஆனால் கரெக்டான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்து சீர்மை கூட்டல் இளமை. ஸோ சீர்மை கூட்டல் இளமை இதான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பழைய சமச்சீர் புக்குன்னு கிடையாது, 2024 எடிஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதை நம்ம வீடியோவில் நம்ம சொல்லுவோம், அதை வந்து மாற்றிக்கோங்க. அடுத்தது சிலம்பு கூட்டல் அதிகாரம். ஸோ வந்து சிலம்பு கூட்டல் அதிகாரம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலம்பதிகாரம். ஸோ ஆன்சர் சிலம்பதிகாரம். அடுத்து கணினி கூட்டல் தமிழ். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கணினி தமிழ். ஸோ வந்து கணினி தமிழ் இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர். அப்புறம் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? ஸோ யார்? பாரதியார். அடுத்த கொஸ்டின், மா என்னும் சொல்லின் பொருள். மா அப்படின்னா என்னது? மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. அடுத்து பாருங்க, நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்ன? ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷன் இருக்குது, கோடிட்ட இடத்துல நிரப்புகிற மாதிரி. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மொழி. இதுக்கு மொழி ஆன்சரு. அடுத்தது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். மிக பழமையானது எது? ஸோ அடிக்கடி டிஎன்பிசியில் ப்ரீவியஸில் கேட்டது தொல்காப்பியம். அடுத்தது மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எந்த அடிப்படையில்? எண்களின் அடிப்படையில். ஸோ அதனால் நம்ம வந்து தமிழ் எழுத்துக்கள், ஸோ வந்து இப்போது நம்பருக்கும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள் வந்து உண்டு, அப்படி தானே? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ வந்து இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கோடிட்ட இடம் மாதிரி தான். ஸோ வந்து உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அது. ரெண்டாவது 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல். நம்ம வந்து ஓரெழுத்து ஒரு மொழி வந்து படிச்சிருக்கோம். ஸோ வந்து 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் எது? தீ. தீ அப்படிங்கிறது. ஸோ அந்த தீ தான் பார்த்தோம் அப்படின்னா 2 மாத்திரை அளவில் வந்து இருக்கும். அடுத்தது ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அஃது. இப்போ வந்து அடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 சொற்களை ஒன்றா இணைச்சி புதிய சொல் வந்து உருவாக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் விண் இருக்குது, அது மாதிரி வந்து மீன் இருக்குது, சேர்த்தோம் அப்படின்னா விண்மீன். இதே மாதிரி வந்து நம்ம மிச்சம் ஏதாவது 2 வார்த்தையை ஒன்றா சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உருவாக்கலாம். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீழே இருந்து ஆன்சர் கொடுத்துருக்கோம். விண்மீன், தமிழ்மணி, தமிழ்மணி, மொழி நூல், மீன்கண், தமிழ் மொழி, தமிழ் மாலை, எழுதுகோள், தமிழ் நூல், கண்மணி, விண்வெளி, நீதி நூல் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து பிறமொழி சொல். ஸோ வந்து அப்படி இருந்தது அப்படின்னா நீக்கணும். ஸோ வந்து கலப்பு இல்லாமல் தமிழாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கணும். அப்போ இதில் எங்கள் ஸ்கூலில், அப்போ ஸ்கூல் என்ன வரும் நமக்கு? எங்கள் பள்ளியில். சுற்றுலா கூட்டி போக போகிறாங்க. ஸோ அப்போ வந்து எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அந்த ஸ்கூல் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து மற்ற மொழி இங்கிலீஷ் அப்படி தானே. அப்புறம் பெற்றோரிடம் பெர்மிஷன் லெட்டர். ஸோ பெர்மிஷன் லெட்டர் நமக்கு பார்த்தாலே தெரியுது, இது இங்கிலீஷ். அப்போ தமிழில் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள், கழுத்தில் சூடுவது என்ன? கழுத்தில் சூடுவது தாரா, கணையாளியா, தண்டையா, இல்லை மேகலையா? தார். கதிரவனின் மற்றொரு பெயர். கதிரவனின் மற்றொரு பெயர் வந்து கேட்டிருக்காங்க. ஞாயிறு, சண்டே, கதிரவன். அடுத்தது வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வெண்குடையை பிரித்து எழுதணும் அப்படின்னா என்ன வரும்? வெண்மை கூட்டல் குடை. அடுத்தது பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பொற்கோட்டு அதை வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னா
பொன் ப்ளஸ் கோட்டு. ஸோ பொன் ப்ளஸ் கோட்டு. அடுத்தது கொங்கு கூட்டல் அலர். ஸோ கொங்கு கூட்டல் அலர் சேர்த்து போட்டோம் அப்படின்னா கொங்கலர். அப்படிதானா? கொங்கலர். அடுத்தது அவன் கூட்டல் அலிபோல் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும். அவன் அலிபோல். அப்போ அவன் அலிபோல். அடுத்து பாருங்கள், கிணறு என்பதை குறிக்கும் சொல். ஸோ கிணறு அப்படின்னா என்னது? கிணறு அப்படின்னா ஆன்சர் கேணி. சித்தம் என்பதின் பொருள். ஸோ சித்தம் என்னது? நம்மளோட சித்தம் அப்படிமோ, சித்தம் போல, உள்ளம் போல. அப்போது உள்ளம். மாடங்கள் என்பதின் பொருள் மாளிகையின். மாடங்கள்லாம் என்னது? மாளிகையோட அடுக்குகள். அப்போ அடுக்குகள், மாளிகையோட அடுக்குகள் தான் மாடங்கள் அப்படிம்பாங்க. அடுத்தது நன்மாடங்கள் எனும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். ஸோ நன்மாடங்கள், இதை நம்ம பிரிச்சிடணும். நன்மாடங்கள். அப்போ நன்மை கூட்டல் மாடங்கள். நன்மை கூட்டல் மாடங்கள். ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிலத்தினிடையே. ஸோ இதை பிரிச்சிடணும். ஸோ நிலத்தினிடையே. நிலத்தின் கூட்டல் இடையே. நிலத்தின் கூட்டல் இடையே. அடுத்து அது மாதிரி முத்துச்சுடர். ஸோ முத்து கூட்டல் சுடர் எழுதணும் அப்படின்னா முத்துச்சுடர். முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி. ஸோ இதிலே அந்த ஆன்சர் இருக்குது, நிலா ஒளி. அடுத்து பாருங்கள், தட்ப வெப்பம். இதை பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா தட்பம் கூட்டல் வெப்பம். தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். வேதியுரங்கள், அதை பிரித்தோம் அப்படின்னா வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும். ஸோ இதை சேர்த்து எழுதணும். தரை கூட்டல் இறங்கும். தரை இறங்கும். ஸோ அவங்க எக்ஸாம் இந்த மாதிரி ஈஸியானதான் பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். வழி கூட்டல் தடம். வழி கூட்டல் தடம். வழித்தடம். வழித்தடம். இத்து. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. ஆன்சர் துருவப்பகுதி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோடிட்ட இடங்களை நிரப்ப கேட்டிருக்காங்க. ஓகே. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்ன? ஸோ கோடிட்ட இடம் மாதிரி ஆப்ஷன் இருக்காது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக் ஆலா. அடுத்த கொஸ்டின், பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்? சத்தி முத்த புலவர் அப்படிங்கிறவர். ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர். ஸோ இடம்பெயர் தான் நம்ம வலசை போதல் அப்படிமோ. ஓகே. இந்தியாவின் பறவை மனிதர். ஸோ டாக்டர் சலீம் அலி. அதுக்கப்புறம் பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று. ஸோ ஏன் போகும் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு? தட்ப வெப்பநிலை மாற்றம். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா போகும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர். ஸோ இதில் பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பறவையா? கடலாக பறவையும்பாங்க. எந்த பறவை? இந்த ரேவா அந்த ரேவா? ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இதான் நம்ம கடலை குறிக்கக்கூடிய பறவை. இது பார்த்தோம் அப்படின்னா பறக்கிற பறவை. ஓகே. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பறவை. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினார். ஸோ சிறப்பாக உரையாற்றினார். எந்த உரை வரும்? உரையாற்றினார். இதுதான் ஆன்சர், உரையாற்றினார். அடுத்து, முத்து தம் காரணமாக ஊருக்கு சென்றார். முத்து தம் டேஸ் காரணமாக, பனி காரணமாக. ஸோ பனிக்கு எந்த நீ வரும்? பனி காரணமாக இந்த நீ. கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள்.
எந்த ஆன்சர், இந்த அழைத்தாளா இந்த அழைத்தாளா? ஸோ இதான் வந்து கரெக்டு, அழைத்தாள். ஓகே. இப்போ அடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வரிசையில் வந்து வார்த்தை மாறி மாறி சொற்கள் மாறி மாறி இருக்கும். இதை வந்து வரிசைப்படுத்தி வந்து எழுதணும். ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு என்னது வரும் அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்கள். ஓகே, முதல்ல இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் என்றும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஸோ இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் அர்த்தம் இல்லாமல் இருக்கா, அதாவது வார்த்தை மாறி மாறி இருக்குது. அப்போ கரெக்டானா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஓகே. ஸோ ரெண்டாவது, மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. ஸோ கரெக்டானு பார்த்தோம் அப்படின்னா பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. மூணாவது, மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். ஆன்சர் என்ன? சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். அடுத்து நாலாவது, மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை. அர்த்தம் இல்லைல்ல. ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஓகே. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. உங்களுக்கு வந்து 6th இயல் 1 இதான் பார்த்தோம் அப்படின்னா புக் பேக்கான ஆன்சராக வந்து இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்போ இதே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண மாதிரி ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிட்டிங்க. டோட்டலாக இப்போ நீங்கள் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்டாக சொன்னீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்டில் வந்து போடுங்க. இல்லை நீங்கள் வந்து இப்போ வந்து நிறைய கொஸ்டின் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க, எத்தனை கொஸ்டின் தப்பாக பண்ணீங்க, நான் வந்து 3 தான் மிஸ்டேக் விட்டு 4 தான் மிஸ்டேக் விட்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்டில் போடுங்க. ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்து கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்து 3வது 4வது இயல் 5 6 இயல் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து போடுவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.